மாற்றுத்திறனாளிகள் பேருந்துகளில் பயணம் செய்யும் போது ஓட்டுநர் மற்றும் நடத்துனர்கள் கடைபிடிக்க வேண்டிய வழிமுறைகளானது வெளியிடப்பட்டிருக்கிறது. அதனை அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம். நந்தினி, போக்குவரத்து துறை என்ன உத்தரவு பிறப்பித்திருக்கிறது? விவரங்கள் என்ன? வணக்கம் ராஜலட்சுமி. மாற்றுத்திறனாளிகள் பேருந்துகளில் பயணம் செய்யும் பொழுது ஓட்டுநர் மற்றும் நடத்துனர்கள் கடைபிடிக்க வேண்டிய வழிமுறைகளை போக்குவரத்து துறை வெளியிட்டிருக்கிறது. மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒதுக்கப்பட்ட இருக்கைகளுக்கு மேல் ஸ்டிக்கர் சரியான முறையில் ஒட்டப்பட்டு அவர்கள் அமர்ந்து பயணம் செய்ய எளிதாக்க வேண்டும் எனவும், ஸ்டிக்கர் கிழிந்த முறையிலோ மங்கிய நிலையிலோ இருப்பின் புதிய ஸ்டிக்கர்களை ஒட்ட வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒதுக்கப்பட்ட இருக்கைகளில் பிற பயணிகள் அமர்ந்து பயணம் செய்யும் பொழுது மாற்றுத்திறனாளிகள் பயணிக்க நேரிட்டால் நடத்துனர் மாற்றுத்திறனாளிகளுக்கு இருக்கையில் அமர்வதற்கு ஏற்பாடு செய்ய வலியுறுத்தப்பட்டுள்ளதோடு, மாற்றுத்திறனாளிகள் மற்றும் அவர்களது துணையாளர் ஒருவருடன் சாதாரண கட்டண பேருந்துகளில் மட்டும் கட்டணமில்லாமல் பயணம் செய்ய அனுமதிக்க வேண்டும் என்பதோடு, உரிய இலவச பயண சீட்டினை பேருந்து நடத்துனர் வழங்க வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மாற்றுத்திறனாளிகள் பேருந்துகளில் ஏறும் பொழுதும் இறங்கும் பொழுதும் அவர்களுக்கு தேவைப்பட்டால் மனிதாபிமான முறையில் ஒத்துழைப்பு அளிப்பதோடு, மாற்றுத்திறனாளிகள் பயணிக்கின்ற பொழுது பேருந்தில் கண்ணியத்துடன் நடத்தப்பட வேண்டும் எனவும், அவமதிக்கும் செயல்களில் யாரும் ஈடுபடக்கூடாது எனவும் போக்குவரத்து துறை சார்பில் உத்தரவு என்பது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நெறிமுறைகளை அனைத்து கிளை மேலாளர்கள், பேருந்து நிலைய பொறுப்பாளர்கள், பரிசோதகர்கள், ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்கள் தவறாமல் பின்பற்ற வேண்டும் என அறிவுறுத்தப்படுவதாகவும், மாற்றுத்திறனாளிகள் பேருந்துகளில் பயணம் செய்யும் பொழுது எவ்வித புகார்களுக்கும் இடமளிக்கா வண்ணம் உறுதி செய்ய தக்க மேல் நடவடிக்கைகளை எடுக்கும்படியும் அனைத்து மண்டல பொது மேலாளர்களுக்கும் போக்குவரத்து துறை மேலாண் இயக்குனர் சுற்றறிக்கை அனுப்பியுள்ளது குறிப்பிடத்தக்கது. வழங்கியதற்கு நன்றி நந்தினி.